பாரத போர் மூண்டது. கிருஷ்ணன் அசுரனுக்கு தேர் ஓட்டியாக இருந்து போரை நடத்தினான். ஒரு சமயம் தயங்கி நின்ற அசுரனுக்கு தன் விஸ்வரூபம் காட்டி பகவத்கீதை உபதேசித்தார். பாரத போரின் முடிவில் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தினை ஆண்டு வந்தனர். அதே வழியில் துவாரகையில் கிருஷ்ணர் பலராமன் இருப்பதனால் தம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என யாதவர்கள் இருமாப்பு அடைந்து பெரும் அக்கிரமங்களில் ஈடுபட்டனர். கிருஷ்ணரும் பலராமனும் அவர்கள் கூட அவர்களை அடக்க பெரிதும் சிரமப்பட்டனர். ஒரு சமயம் துவாரகை வந்த முனிவர்கள் சிலரை ஏளனம் செய்து ஒரு ஆடவனை கற்பவதி போல காட்டி இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என கேட்க கோபம் கொண்ட முனிவர்கள் இரும்பு விளக்கை பிறக்கும், அதுவே உங்கள் குலத்தினை அழைக்கும் என்ன சாபமிட்டார். முனிவர்கள் கூறியவாறே இரும்பு விளக்கை அவர் வயிற்றில் இருப்பதைக் கண்டு பயந்து அதனை பொடியாக்கி கடல் நீரில் கரைத்தனர். எஞ்சிய சிறிய துண்டையும் நீரில் எறிந்தனர். அந்த துண்டை மீன் ஒன்று விழுங்கிவிட்டது. அந்த மீன் ஒரு மீனவன் கையில் சிக்கிவிட்டது. மீனை வெட்டும்போது அதன் வயிற்றில் இருந்த இரும்பை வீசி எறிய அது ஒரு வேடன் கையில் கிடைத்தது. அதனை அவன் ஒரு அம்பு துணியில் பொருத்தினான். கடல் நீரில் கரைந்த பொடிகள் கரையில் இரும்பு கோரை புட்களாக வளர்ந்திருந்தன. ஒரு சமயத்தில் பெரும் போதை மயக்கத்தில் இருந்த யாதவர்கள் கோரைகளை பிடுங்கி தமக்கிடையே சண்டையிட்டு இறந்து போயினர். பலராமனும் அக்கடற்கரையினிலே அமர்ந்து தன் சரீரத்தை எடுத்து வைகுண்டம் சென்றார். வேடன் மிருக ஒன்றுக்காக எய்த அம்பு பட்டும் கிருஷ்ணன் தனது அவதார பணியை முடித்து வைகுண்டம் சென்றார். கல்கி அவதாரம். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் உலகில் தர்மம் எப்போதெல்லாம் குறைந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் என்னை நான் பிறப்பெடுத்துக் கொள்கிறேன் என்கிறார். மேலும் நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் என்று கூறுகிறார். அவ்வாறே 9 அவதாரங்கள் எடுத்த பின்பு கலியுகத்தில் மகாவிஷ்ணு 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுப்பார் என்று இந்து மதத்தினர் நம்புகின்றனர். கலியுகத்தின் முடிவில் மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பார் என்றும் சர்வ வல்லமை படைத்த அவர் அவன் புறவியில் ஏறி உலகை சுற்றி வருவார் என்றும் எதிர்காலத்தில் அதர்ம செயல்கள் புரிவாரை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்றும் தசாவதார சரித்திரம் கூறுகிறது. புத்தரை கல்கி அவதாரமாக சிலர் கூறுகின்றனர். புராணங்களில் இதற்கான செய்திகள் இல்லை. அதர்மம் அதிகரிக்கும் பொழுது எதிர்காலத்தில் என்றோ ஒரு நாள் மகாவிஷ்ணு இனிமேல்தான் அவதாரம் எடுத்து வர வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் கிருஷ்ண 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 ராம 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 கிருஷ்ண 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 கிருஷ்ண